திருவள்ளூர் மாவட்டம் பாக்கம் அருகே நெல்மணிகளுடன் வந்த விவசாயிகள் சாலையில் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நெல் ஏற்றி வந்த டிராக்டரை சாலையில் நிறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பாக்கம் அருகே நெல்மணிகளுடன் வந்த விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நெல் ஏற்றி வந்த டிராக்டரை சாலையில் நிறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த போராட்டம் குறித்தான விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாக்கம் அடுத்த புலியூர் அங்க பகுதியில தான் நெல் கொள்முதல் நிலையம் இருக்கின்றது. அந்த சுற்று வட்டார பகுதிகள், குறிப்பாக புலியூர், பாக்கம், நத்தம்பேடு, கண்டிகை உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தில் பல்வேறு கிராமங்கள் இருக்கின்றன. அங்கு 5000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் விவசாயம் நடைபெற்று வருகின்றது. இங்கு விவசாயம் செய்யக்கூடிய அந்த விவசாயிகள் தங்களுடைய நெல்லை புலியூரில் இருக்கக்கூடிய அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் தான் கொண்டு வந்து அவர்கள் விற்பனை செய்வது, அங்கு பாதுகாப்பாக வைப்பது வழக்கம். எனவே அப்படி அவர்கள் டிராக்டர்களிலும் மூட்டைகளிலும் கட்டி எடுத்து வந்த நிலையில் அந்த புலியூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த நிலையத்தை திறக்காமலும் வேறு நிலையங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் இது தொடர்கதையாகி வருகின்றது. எப்போது வந்தாலும் ஏதாவது காரணங்களை கூறி எங்களை மாற்றி அனுப்புவது, திசை திருப்புவது அல்லது திருப்பி அனுப்புவது உள்ளிட்ட பணிகளிலே தான் இந்த அதிகாரிகள் அடாவடித்தனமாக ஈடுபடுகிறார்கள் என்று கூறி ஆத்திரமடைந்து இந்த டிராக்டர்களை அப்படியே அருகில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் கொண்டு சென்று குறுக்கு மறுக்காக நிறுத்திவிட்டார்கள். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தற்போது வரை அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். சுமார் 1500 நெல் மூட்டைகள் கொண்டு வரப்பட்டு அவை தற்போது அதிகாரிகள் எடுத்துக்கொள்ளாத காரணத்தால் இந்த பிரச்சனை நீடித்து வருகின்றது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஒரு விவசாயம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்று. குறிப்பாக இந்த பகுதியிலே நெல் விவசாயம் கூடுதலாக செய்யப்படுகின்றது. இந்த 1500 மூட்டை நெல்லை வைத்துக் கொண்டு விவசாயிகள் தற்போது நடு ரோட்டிலே நின்று கொண்டு தவிக்கக்கூடிய சூழல் தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த புலியூர் நெல் கொள்முதல் நிலையத்தை பொறுத்தவரையில் ஒரு மூட்டைக்கு 100 ரூபாய் கமிஷன் கொடுத்தால்தான் நாங்கள் அந்த நெல் கொள்முதல் செய்து கொள்வோம், இல்லை என்றால் ஈரப்பதமாக இருக்கின்றது, நெல் ரகம் சரியில்லை என்று ஏதேதோ காரணங்களை கூறி விவசாயிகளை அலைக்கழிப்பதாக கண்ணீரோடு அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். எனவே அதிகாரிகளை உரிய நடவடிக்கை எடுத்து அந்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.